of schools. அனைவருக்குமான இறைவனுக்கு வணக்கம். கவனிங்க. 1 2 3 4 5 வணக்கம். இந்த கிளாஸ்ல அலங்கார வரிசை பேசிக் பார்க்க போறோம். அலங்கார பாடம் பார்க்க போறோம். அலங்கார வரிசை ஃபுல்லா பார்க்க போறோம். கவனிங்க, ஈஸியான ஸ்டெப் தான். கிளாஸ் நம்பர் 1. இப்போ ஒண்ணுமே இல்ல, இந்த ஸ்டெப் தான் பண்ண போறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. கவனிங்க, ஈஸியான ஸ்டெப் தான். ஒண்ணுமே இல்ல, கவனிங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 இந்த ஸ்டெப் தான் பண்ண போறோம். சோ இதுல கவனிங்க. 1 2 3 4. கவனிங்க. 1 2 3 4. கவனிங்க. 1 2 3 4. So 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. நீங்க என்ன பண்ணனும்னா கவனிங்க, ஃப்ரண்ட்ல படிக்கிறீங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. So நீங்க என்ன பண்ணனும்னா 1 2 3 4 பண்ணும்போது கை ட்விஸ்ட் பண்ணனும். இங்க பாருங்க. 1 2 3 4 பண்ணும்போது கை ட்விஸ்ட் பண்ணனும். 4 பண்ணும்போது கை ட்விஸ்ட் பண்ணனும். சோ நீங்க நார்மலா பண்ணா கையில நல்லா அடி போடுங்க. இங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஓடிங்க. சோ 1 2 3 4. So 1 2 3 4. So 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. So அலங்கார வரிசையில ரைட் ஹேண்ட் எப்படி பண்றது பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, செகண்ட் கிளாஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் எப்படி பண்றது பார்ப்போம். थैंक यू. நன்றி. ஸ்டெப் 2 லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி அலங்கார வரிசை பண்றது பார்க்கலாம். ஈஸியா ஸ்டெப் கவனிங்க. சோ இன்னொரு கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். 1 2 3 4 1 2 3 4. சோ சேம் ஸ்டெப் தான் லெஃப்ட் சைடுல பாருங்க. சோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சோ இதுல கவனிங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4. அதேதான் ரைட் என்ன ஸ்டெப் பண்ணுமோ அதே ஸ்டெப் தான் பண்ண போறோம். 1 2 3 4. ஓகே, கவனிங்க. 1 2 3 4. சோ 1 2 3 4 1 2 3 4. So 1 2 3 4 again 1 2 3 4. So right hand எப்படி பண்றது பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் எப்படி பண்றது பார்த்தோம். தேர்ட் கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் ஈஸியான ஸ்டெப் தான். थैंक यू. சோ இன்னையோட கிளாஸ்ல அலங்கார வரிசையில தேர்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். ஈஸியான ஸ்டெப் தான் கவனிங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம்னா ரைட் பண்ணோம், அப்புறம் லெஃப்ட் பண்ணோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் மட்டும் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ண போறீங்க. இந்த ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ண போறீங்க. இத ஆட் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு ஈஸியா ஸ்டெப் தான். 1 2 3 4 5 6 7 8 again 1 2 3 4 5 6 7 8. சோ இந்த ஸ்டெப் பண்ணிட்டாலே இந்த ஸ்டெப் தானா மாறும். இந்த ஸ்டெப் பண்ணாலே கை ஃப்ரீயா விட்டனால நீங்க ஃப்ரண்ட்ல பண்ணி கட்டுறேன். சோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சோ இத செஞ்சு பண்ணீங்க. ஒண்ணுமே இல்ல, ரைட்ல ஃப்ரண்ட்ல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 அகைன் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8. இத செஞ்சு தான் அசோட பண்ணி கட்டுறேன். சோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. So carefully practice பண்ணுங்க. Step 4 போவோம், next class போவோம். Thank you. அலங்கார வரிசை step 4. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே ரைட்ல பண்ணதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண போறோம். ஈஸியா ஸ்டெப் தான் பண்ணுங்க. So 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. கவனிங்க. 1 2 3 4 இங்க வந்து 5 6 7 8. so 1 2 3 4 5 6 7 8. so 1 2 3 4 5 6 7 8. so லெஃப்ட்ல பண்ண ரைட்ல பண்ணியாச்சு, லெஃப்ட்ல பண்ணியாச்சு. இப்போ டபுள் ஹேண்ட் அடி பண்ண சொல்லுங்க. லெஃப்ட்லயே ரைட்லயே மாத்தி மாத்தி பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரைட்ல 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. so லெஃப்ட்ல 1 2 3 4 5 6 7 8. so 1 2 3 4 5 6 7 8. so எப்பவுமே ரைட்டோட லெஃப்ட் கையில பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. ரைட்ல 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சோ லெஃப்ட்ல 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சோ அலங்கார வரிசையோட நாம பேசிக் ஸ்டெப் பார்த்தோம். லெஃப்ட் ரைட்டுக்கு அலங்கார வரிசை பாடம் ஃபுல் ஃபில்லா பார்த்தோம். ஓகே,
ஈஸியான ஸ்டெப் தான். கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ முடிக்கிறது முடியும், ஸ்டார்ட் பண்ணுறது முடியும், இறைவனுக்கு சொல்லி தான் முடிக்கணும். ஸோ முடிக்க போகிறோம். 1 2 3